தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல பயணம் திட்டம் வகுக்கப்பட்டது. அதன்படி முதலமைச்சர் வரும் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்வார் என்று முதலில் கருதப்பட்டது. ஆனால் தற்போது அவர் 27ஆம் தேதி அமெரிக்கா புறப்படுவார் என்றும் தகவல் தெரியவந்துள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை கடற்கரை சாலையில் உள்ள மாநில உயர்கல்வி மன்றத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர், சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், சென்னை திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம் உள்ளிட்ட 9 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், பதிவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அங்கீகாரம் பெறுவதற்காக பேராசிரியர் நியமன முறைகேட்டில் ஈடுபட்ட கல்லூரிகளின் அங்கீகாரத்தை நிரந்தர ரத்து செய்ய அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் 353 பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை செய்வதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையானது தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநரின் விரைவில் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கண்டறியப்படும் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை நிரந்தர ரத்து செய்யவும் அபராதம் விதிக்கவும் அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நில மோசடி வழக்கு தொடர்பாக நாமக்கல்லில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவர்களின் அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு தற்போது நிபந்தனை ஜாமீனில் உள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நாமக்கல்லில் பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தின் அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அதிமுக ஆட்சியில் அரசின் பல்வேறு கட்டுமான பணிகளை பாலகிருஷ்ணன் மேற்கொண்டதாகவும் அவருக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாகவும் கருதப்படும் நிலையில் இந்த சோதனை நடைபெறுவதாக தெரிகிறது. திண்டுக்கல்லில் செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ஐ. பெரியசாமி அதீத சத்தத்தால் டென்ஷன் ஆகி கத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதி மக்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் கட்டும் பயனாளிகளுக்கு கட்டுமான பணி ஆணை மற்றும் கர்ப்பிணிகளுக்கு மருத்துவ ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. இதன்பின் அமைச்சர் ஐ. பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அதீத சத்தம் இருந்ததால் பேசிக் கொண்டிருந்த நபரை நோக்கி அமைச்சர் கடுமையான குரலால் கடிந்து கொண்டார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் பருவமழை தொடர்பாக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலான மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த சில நாட்களுக்கும் இந்த மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆட்டோ விபத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த நிலையில் அதற்கு காரணமான காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் முதலமைச்சரின் கான்வாய் வாகனம் வருவதற்காக சாலையில் சென்ற ஆட்டோவை அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவலர் மகேந்திரன் என்பவர் நிறுத்த முற்பட்டுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையில் கவிழ்ந்த நிலையில் அதில் பயணித்த 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட காவலர் மகேந்திரன் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நீச்சல் குளத்தில் மூழ்கி சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கொளத்தூர் அடுத்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த ரத்னகுமார், ராணி தம்பதியின் மகன் கீர்த்தி சபரீஷ்கர். சிறப்பு குழந்தை யானைவருக்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது.
வழக்கம் போல் தனியார் நீச்சல் குளத்தில் பயிற்சி அளிக்கப்பட்ட போது திடீரென சிறுவன் நீரில் மூழ்கியதாக தெரிகிறது. இதை கண்டு அவரது தாய் எச்சரித்தும் பயிற்சியாளர் அலட்சியத்துடன் செயல்பட்டதால் சிறிது நேரத்தில் கீர்த்தி சபரீஷ்கர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் நீச்சல் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் மற்றும் பயிற்சியாளரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள சேதமடைந்த பசுமை நிழற்பந்தலால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்க மாநகராட்சி சார்பில் 10 போக்குவரத்து சிக்னல் பகுதிகளில் பசுமை நிழற்பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அண்ணா சாலை ஸ்பென்சர் சிக்னலில் வைக்கப்பட்டுள்ள பசுமை நிழற்பந்தல் மீது வாகனம் மோதி சேதமடைந்துள்ளது. இதனை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் உடனே இதனை கவனத்தில் கொண்டு எந்த விபத்தும் நிகழாமல் விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் மீது மாவட்ட மீனவர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளி மீனவர்கள் சிலர் பழவேற்காடு மீன்பிடி கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட வலைகளுடன் மீன்பிடிக்க வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அந்த பகுதி மீனவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் படகுகளில் சென்று அவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது இருதரப்பு மீனவர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. பழவேற்காடு மீனவர்கள் 2 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் இருவரும் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தாக்குதலை கண்டித்து பழவேற்காட்டில் கடைகளை அடைத்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். You are on a puja boat here on what?